நண்பர்களே, இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கிற ஒலி மரபுகள், தொகை மரபுகள், மரபு சொற்கள் பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பறவைகளின் ஒலி மரபு. ஆந்தை அலறும், குயில் கூவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணகும், மயில் அகவும், கூகை குளரும், கிளி பேசும். அடுத்தது பொருட்களின் தொகை மரபு. மக்கள் கூட்டமாக இருந்தால் மக்கள் கூட்டம், ஆநிரை, ஆட்டு மந்தை அப்படிங்கிறது பொருட்களின் தொகை மரபாக சொல்லப்படுது. அடுத்தது வினை மரபு. சோறு உண், தண்ணீர் குடி, முறுக்குத்தின், பால் பருகு, சுவர் எழுப்பு, கூடை முடை, பூக்கொய், பானை வனை, இலைப்பறி, இவைகளெல்லாம் வினை மரபுகள். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. கோழி டேஸ், கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். அடுத்தது பால், இரண்டாவது பால் பருகுன்னு சொல்லணும். பால் குடிங்கிறது தவறானது, பால் பருகு. மூன்றாவது சோறு உண். அடுத்தது நான்காவது பூ கொய், பூ பறின்னு சொல்லக்கூடாது, பூ கொய். அடுத்தது ஐந்தாவது ஆ நிறை, இது ஆ நிறை தொகை மரபு, ஆ நிறை. அடுத்தது மரபு பிழைகளை நீக்கி எழுதுகன்னு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் மாதிரி. அதை பார்க்கலாம். சேவல் கொக்கரிக்கும், சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தால், பூப்பறிக்க நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றால், அங்கு மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது, பூவை பறித்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் கொய்து கொண்டு வீடு திரும்பினால், அம்மா தந்த பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். இது பிழையான மரபு சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது தவறானது. சரியானது பார்க்கலாம். விடை: சேவல் கூவும், சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தால், பூ கொய்ய நேரமாகிவிட்டதை அறிந்த தோட்டத்திற்கு சென்றால், அங்கு மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது, பூவை கொய்தவுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் பறித்து கொண்டு மாவிலையை பறித்தால், பூவை கொய்தாள், வீடு திரும்பினாள், அம்மா தந்த பாலை பருகிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். இதுதான் சரியான மரபு பிழை நீக்கப்பட்ட சென்டென்ஸ், அதாவது இந்த பேரா. அடுத்தது இளமை பெயர்கள். புலிப்பரல், சிங்கம் குருளை, யானை கன்று, பசுக்கன்று, கரடி குட்டி. அடுத்தது ஒலிமரபு. புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். அடுத்தது 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலையும் பார்த்தலாம். இளமை பெயர்கள். அணிப்பிள்ளை, கீரிப்பிள்ளை, பன்றிக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குதிரைக்குட்டி, புலிப்பரல், எருமைக்கன்று, சிங்கக்குருளை, பூனைக்குட்டி, எலிக்குஞ்சு, நாய்க்குட்டி, மான் கன்று, கழுதைக்குட்டி, குரங்குக்குட்டி, யானை கன்று. எலிக்கு மட்டும் எலிக்குஞ்சுன்னு சொல்லப்படுது. விலங்குகளின் வாழிடங்கள். ஆட்டுப்பட்டி, கோழிப்பண்ணை, யானைக்கூடம், குதிரை கொட்டில், மாட்டுத் தொழுவம், வாத்து பண்ணை, இவையெல்லாம் விலங்குகளின் வாழிடங்கள். அடுத்தது விலங்கு பறவை இனங்களின் ஒலிமரபு. ஆந்தை அலறும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், கழுதை கத்தும், குயில் கூவும், புலி உருமும், காக்கை கரையும், கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும், கிளி கொஞ்சும் அல்லது பேசும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். தாவர உறுப்பு பெயர்கள். ஈச்ச ஓலை, தாழை மடல், பனையோலை, சோளத்தட்டை, தென்னையோலை, பலா இலை, மாவிலை, மூங்கில் இலை, வாழை இலை, வேப்பந்தலை, கமுகக்கூந்தல், நெற்றால். அடுத்தது காய்களின் இளநிலை. அவரை பிஞ்சு, மாவடு, முருங்கை பிஞ்சு, முருங்கை சரடுன்னு சொல்லப்படுறது முருங்கை பிஞ்சு, ஆனால் புக்கிலலாம் முருங்கை பிஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. தென்னங்குரும்பை, வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சு, இவைகள்லாம் காய்களின் இளநிலை மரபு பெயர்கள். அடுத்தது செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம். ஆலங்காடு,
சவுக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, கம்பங்கொல்லை, சோளக்கொல்லை, தேயிலை தோட்டம், பனந்தோப்பு, பலாத்தோப்பு, பூஞ்சோலை. அடுத்தது பொருட்களின் தொகுப்பு. ஆட்டுமந்தை, கற்குவியல், சாவிக்கொத்து, திராட்சை குலை, வேலங்காடு, பசுநிறை, மாட்டுமந்தை, யானை கூட்டம், வைக்கோல் போர். அடுத்தது பொருளுக்கேற்ற வினைமரபு. சோறு உண், நீர் குடி, பாலை பருகு, பழம் தின், பாட்டுப்பாடு, கவிதை இயற்று, கோலம் இடு, கோலம் போடுன்னு சொல்லக்கூடாது, கோலம் இடு, தயிர் கடை, விளக்கை ஏற்று, தீ மூட்டு, படம் வரை, கூரை வேய். அடுத்தது இளமை பெயர்களை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீரிப்பிள்ளை, மான் கன்று, சிங்கம் குருளை, பூனைக்குட்டி, எருமை கன்று. அடுத்து பொறுத்துக. மக்கள் கூட்டம், வீரர் படை, விறகு கட்டு, சுள்ளி சுள்ளி கற்றை, வைக்கோல் போர். இவைகளெல்லாம் பொறுத்துக. அடுத்தது 10ஆம் வகுப்பு பழைய புத்தகமும் புதிய புத்தகமும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.